அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் என் தமிழ்ச்சாதி சொந்தங்களுக்கு இனிய மாலை வணக்கம். அரசியல் என்பது கேலி கூத்தாக போயிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இந்த அறச்சீற்றத்தின் மூலியமாக தெரிவிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு இந்த புதிய அரசான தமிழக வெற்றி கழக அரசு. அதே போலத்தான் திருச்சியில முதலமைச்சராகி முதல் மேடை பேச்சை பேசியிருக்காங்க. மேடை பேச்சு என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வல்லமை படைத்தது, வலிமை வாய்ந்தது. 40 பக்க ஏப்போ ஷீட் வைத்து பேசக்கூடிய ஆள். என்ன இந்த திருச்சியில் கொஞ்சம் வசனங்கள்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க போல, பாதி இது மறந்து பேசினாப்புல. இந்த முதலமைச்சராகி முதல் மேடை பேச்சு அரசியல், அவருடைய தனிப்பட்ட கட்சி சார்ந்த மேடை பேச்சு இது. அப்படி இருக்கும்பொழுது இதில் அவர் என்ன பேச இருக்கிறார், என்ன பேசி இருப்பாருன்னு நிறையா யோகிச்சோம். அதாவது மேகதாதுவை பற்றி பேசியிருப்பாரோ, இல்லை மோடி நான் டெல்லி போன பயணத்தை பற்றி பேசியிருப்பாரோ அப்படின்லாம் நினச்சி போனால், அல்டா உல்டான அமைச்சர்கள் இருக்கும் கட்சி எப்படி இருக்கும், அதே போல தான் திருச்சியுடைய முதல் மேடை பேச்சு இருந்துச்சு. எப்படி முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பிரச்சாரங்களை மேற்கொண்டாரா, பிரச்சாரம் மேற்கொள்ளல, அது ஒரு விஷயம், 4 இடம் போனாரு. நான் சொல்றது கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி மேற்கொண்டாரோ அதே போலான கட்சி அமைப்பை தான் இன்னும் முதலமைச்சர் ஆயும் பண்ணிட்டு இருக்காரு. அதே சட்ட ஒழுங்கு சீர்களை வச்சு பழி போடுறது, என்னை பழி வாங்குறாங்கன்னு சொல்றது, அதே பழி, அதே தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம். அதாவது இந்த பேச்சை பார்க்கும் பொழுது ஆணவமும் மமதையும் தான் இருந்துச்சு. இது எப்படி பாக்கியான் திட்டு போட்ட மாதிரி ஒரு ஆணவ போக்காதான் இருக்கு அவர் பேசுனது. நான் முழுமையாக காணொலி பார்த்தேன், நேற்று பார்க்க முடியல, நேற்று திருமண நிகழ்வுகள் இருந்ததுனால பார்க்க முடியல. ஆனால் இன்று நான் உட்காந்து முழு காணொலி பார்க்கும்போது நம்ம முதலமைச்சர் ஆகிட்டோம், அடுத்து நம்ம இந்த நாட்டுக்கே நம்ம எதிர்கட்சியே இல்லைன்னு ஒருத்தர் பேசுகிறேன். எதிர்கட்சியே இல்லாத ஆட்சியை தான் நம்ம உருவாக்க போகிறோம், அடுத்ததுல தாவேக்காக்கு எதிர்கட்சியே இருக்காது, அழிக்க போகிறோம் எல்லா கட்சியும். உங்களால் ஒன்றை கூட கிழிக்க முடியாது. எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அமைப்பானா அம்மையார் பிரேமலதா விஜயகாந்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசியிருக்க வேண்டியதானே. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் அவர்களை கேள்வி கேட்டப்போ சட்டமன்றத்தில் எதிர்த்து பேசியிருக்க வேண்டியதானே. ஏன் போயிட்டு ட்விட்டர்ல பதிவு போட்டுட்டு இருக்காரு? அப்பெல்லாம் எதிர்கட்சியை பார்த்து அண்ணன் விஜய் அவர்கள் பயப்படலையா? இது போன்று மூடத்தனமான பேச்சுக்களை தான் திருப்பி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்து போயிட்டே இருந்தா சொல்றாப்ல, சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கு, திமுக அதிமுக இல்லாததா, அதை நான் சரி பண்ண வேணாமா, ஏன் மேல பழி போடுறீங்க அப்படிங்கிறார். ஆட்சிக்கு 20 நாள் ஆகுது கிட்டத்தட்ட. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது அப்படின்னு தானே சொல்லணுமே தவிர திமுக அதிமுக போல ஏன் இன்னும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லல. அதுக்கான தீர்வு கொடுத்தீங்களா? ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க அந்த மாதிரி சாக்கு போக்கு நான் சொல்ல மாட்டேன், சம்பிரதாய ட்விட்டர் அரசியலும் சம்பிரதாய கடித அரசியலையும் பண்ண மாட்டேன், நான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் செய்யாததை நான் செய்வேன், அவர்கள் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன நீங்க தான் சட்ட ஒழுங்கு சீர்திருத்தத்தை செய்யணும். நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, ஏன் மேல ஏன் பழிய போடுறீங்க, நான் திமுக அதிமுக செஞ்சதெல்லாம் மாற்ற வேணாமா அப்படிங்கிற. உங்க மேல பழி போடவே இல்லை யாரும். அதுக்கான தீர்வை தான் கேட்கிறோம். மாற்று அரசியல் என்று பேசக்கூடிய முதல்வர் திரு விஜய் அவர்கள் அதற்கான தீர்வை கொடுத்தாங்க, இன்ன வரைக்கும் கொடுக்கல. எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தான் இதுக்கு காரணம், அதிமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு உள் வச்சு தீய சக்தி தூய சக்தின்னு பேசினாரோ அதே தான் முதலமைச்சர் ஆயும் சொல்றாரு. என்னை பழிவாங்க பாக்குறாங்க. சரிங்க சார், உங்களை பழிவாங்க தான் பாக்குறாங்க திமுகன்னு வச்சுப்போமே, அதற்கான தீர்வு என்ன? உங்களை நம்பி வாக்களித்த மக்கள், வாக்களிக்காத மக்களுக்கு நீங்க முதலமைச்சர். அப்படி இருக்கும்போது அதற்கான தீர்வை என்ன கொடுத்தீங்க? அதை பத்தியில திருச்சியில நீங்க பேசியிருக்கணும். இப்படி சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கீங்க இந்த நாட்டுல, நான் இப்படி தீர்வு கொடுக்க போறேன், இந்த 20 நாள்ல நான் கொடுக்க முடியல, இப்படியெல்லாம் நான் கொடுக்க போறேன், இப்படிலாம் அந்த தீர்வு இருக்கும், சட்ட ஒழுங்கு இப்படிலாம் மாத்த போறேன் அப்படின்னு எதுவும் எல்இடியில போட்டு காட்டுனீங்களா? இல்லையே. அங்க பழிவாங்க போறீங்கன்னு திருப்பி பேசியதை மட்டுமே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்குன்னா மேனிப்புலேட் பண்ற மாதிரி இருக்கு. இது எப்படி பார்க்கப்படும்னா மேனிப்புலேட் பண்ற மாதிரி. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, டாஸ்மார்க் எல்லாத்தையும் மூடிட்டாங்களா இவர், அது டாஸ்மார்க் எல்லாத்தையும் நான் மூடிட்டேன் அப்படிங்கிறாரு. 217 கடைகள் மூடி அதுல சில கடைகள் பாரா உருவாக்கப்பட்டு அதிமுகவில் உள்ளவங்களுக்கு சொந்தக்காரங்கள்ல உள்ள பார் டாஸ்மார்க் அவர் தாவேக்கால இணைந்தவன திறக்கப்பட்டு, என்னமோ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மார்க்கும் மூடி போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குற மாதிரி நான் டாஸ்மார்க் எல்லாத்தையும் மூடிட்டேன் வந்த உடனே அப்படிங்கிறாரு. 217 கடை தான் மூடிருக்கீங்க, இன்னும் மொத்தமாலாம் மூடலை, மொத்தமாகவும் மூட முடியாதுன்னு யார் சொல்றா? உங்களுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு.
ஆட்சிக்கு வந்தோம்னா மொத்தமா மூட முடியாது, அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டாமாங்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்க டாஸ்மாக் மொத்தத்தையும் மூடிட்டீங்கன்னு பேசுறீங்க, இது எப்படி சாத்தியம்? சாத்தியமே பண்ணலையே நீங்க, அப்புறம் எப்படி அதை பேச முடியும்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொல்றாரு, என்னை பத்தி நல்லா பேசுங்க, அதுதான் எனக்கு ஸ்ட்ராங், நல்லா என்னை பத்தி பேசுங்க, பேசுறவங்களாம் மக்கள் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற. இது எப்படி இருக்குன்னா மேனிப்புலேட்டிங். நீ என்ன வேணா பேசு, ஆனா உனக்கான பதில நான் கொடுக்க மாட்டேன். மக்களும் நீ என்னோட தொண்டர்களும் வீடியோ போட்டு பதில் கொடுப்பாங்க, எதை அவதூற பரப்பி. கேள்வி கேட்கறது முதலமைச்சரை நோக்கி, போராட்டம் பண்றது முதலமைச்சரை நோக்கி, அவங்க பதில் சொல்லுவாங்கன்னா மேனிப்புலேட்டிங். மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. நீ என்ன வேணா பேசு, ஸ்ட்ராங்கா நான் இருப்பேன், ஆனா மக்கள் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க வாயை திறப்பீங்களா மாட்டீங்களா? இதெல்லாம் போகுது அப்படின்னா தொடர்ந்து திமுக பண்ண சதியினால நம்ம ஆட்சி அமைக்க முடியலங்கிறாரு. ஆட்சிக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்புதான் திமுகவுக்கும் தாவேக்காக்கும் போட்டிய அப்படின்னுங்க. தேர்தல் முடிந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் தாவேக்காக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படிங்கிறாரு. தேர்தல் பிரச்சாரத்தை விட்டே இன்னும் வெளில வரல அப்படின்னா என்ன சொல்றது? இப்போ நீங்க உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்ல, தாவேக்கா கட்சிக்கு மட்டும் தலைவர் அல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இங்குள்ள மக்கள் அனைவருக்கும் பொறுப்பேற்ற ஒரு ஆளுங்கட்சி தலைவர். அப்படி இருக்கும் பொழுது அதை பத்தி பிரச்சாரம் பண்ணணும். நான் இப்பெல்லாம் திட்டத்தை செய்ய போறேன்னு ஊக்குவிக்கணும். அங்க விட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி இல்லை, திமுகவுக்கும் தாவேக்கும் தான் போட்டி. திமுக செய்த சதியில நம்ம ஆட்சி அமைக்க முடியல. உண்மையா சொல்லணும்னா திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், உங்களுக்கு நான் வாயில சொல்ல விரும்பல, திரு ஸ்டாலின் அவர்கள் நினைக்கவில்லை அப்படின்னா 108 இடங்களை தாண்டி 118 இடங்களை வென்றிருக்க முடியாது, பெருவான்மையை காட்டியிருக்க முடியாது. 108 இடங்களை வென்று காங்கிரஸோடு கூட்டணி வச்சுங்க. ஏன்னா காங்கிரஸ் வேணா அண்ணன் சாட்டை துரைமுருகன் சொன்னது போல வந்திருக்கலாம். பாக்கி விசிகாவா இருக்கட்டும், இந்திய முஸ்லீம் லீக் கட்சியா இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் திமுக தலைவரை கேட்காமல் வர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் நினைத்திருந்தால் என்றோ உங்களை ஆட்சி அமைக்க விடாம பண்ணிடலாம். ஆனால் அந்த தவறை திமுக செய்யல. ஆனாலும் அவர் மேல பழியை போட்டு திருப்பியும் அவர் மாறிக்கொண்டிருக்கார். நான் திமுக தப்பு செஞ்சல, திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கல, திமுக ஆட்சியில பாலியல் கொடுமையே இல்லைன்னு சொல்லல, அங்கு இருந்தது. அதற்கு மாற்று வழியை, மாற்று அரசியல் என்று கத்திய தாவேக தலைவர் என்ன செஞ்சார்? தாவேக தலைவர் அதற்கான மாற்று வழியை யோகித்தாரா அப்படின்னா இல்லை. அதுக்கு ரீசன் நீங்க போயிட்டு திருச்சியுடைய பேச்சை பார்த்தாலே தெரியும். எல்லாத்துலயும் பழி போடுறாங்க, என் மேல பழி போடுறாங்க, அதெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்கிறார். இப்ப நீங்க எதுக்குதான் இருக்கீங்க? வெளியே போகும்போது சொல்றாப்புல, திமுகவும் மற்ற பிற கட்சிகளும் சொல்றாங்க கவர்ச்சின்னு சொல்லிதான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, கவர்ச்சியை பார்த்துதான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நான் என்ன கவர்ச்சி காட்ட, நான் என்ன அப்படிங்கிறார். நீங்க என்ன ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி சாட்டை என்ன சொன்னது போல, கவர்ச்சி என்ன கவர்ச்சி? யார் கவர்ச்சின்னு சொன்ன? கவர்ச்சினா என்ன மனப்பான்மையில தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கார்? அடுத்து சொல்றாப்ல தற்குறிங்க, இனிமே தற்குறின்னு சொன்னா என் வாயில நல்லா வந்துடும் அப்படிங்கிற. என்ன வரும் உங்க வாயில? தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாயில இருந்து என்ன வரும்? என்ன கெட்ட வார்த்தை வருமா? எனக்கும் தான் நல்லா வாயில நல்லா வருது, ஆனா சொல்ல முடியல. ஏன்னா முதலமைச்சர் என்பதற்கு ஒரு மரியாதை இருக்கு, அதனால மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கணும்னு நினைக்கிறோம். எனக்கும் வாயில நல்லா வரும், ஆனா நான் பேச முடியாது. ஏன்னா கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வேறு, இப்பொழுது தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர். அப்படி இருக்கும்போது தற்கூறிங்கிறாங்க. நல்லா வாயில வந்துடும்னா என்ன வந்துடும் உங்க வாயில? முதலமைச்சரோட வாயில என்னங்க வரும்? நல்ல வார்த்தை தானங்க வரணும், நல்ல திட்டங்கள் தானே வரணும். இங்க நடக்கிற தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை அவரால் பேச முடியல, என்ன மேல பழி போடுறாங்க அப்படிங்கிறாரு. அதே தான் சொல்றாரு, கவர்ச்சிங்கிறாங்க. நான் என்ன கவர்ச்சி காட்ட, நான் என்ன அப்படிங்கிறாரு. நீங்க என்ன சார் கவர்ச்சி காட்ட? கவர்ச்சி என்பது நாங்க யாருமே கவர்ச்சிங்களே, திரை கவர்ச்சின்னு தான் சொன்னோம். திரை கவர்ச்சி வேறு, நீங்க சொல்ற கவர்ச்சி வேறு. திரை கவர்ச்சி என்பது உங்கள் மீது உள்ள ஈர்ப்பினால் வந்தது. கொஞ்சம் அந்த வீடியோ போட்டு எடிட்டர். செம்மனா இருக்கார் சார், நினைச்சே பார்க்கல. ஏர்போர்ட்ல மொத்தம் அங்க இருந்து இங்க ஓடியா இங்கேயும் பாத்துறோம். செம்மையா இருக்கார், அவரை பார்த்து வீடியோ அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனவு மாதிரி இருக்கு, கனவு மாதிரி. ஆமா, கனவு மாதிரி இருக்கு. சொல்றது யாரு? உங்க விஜய், உங்க விஜி. அப்படி இருக்கும்போது நாங்க சொல்ல, அதனாலதான் உங்களை திரை கவர்ச்சி பார்த்துதான் வாக்களித்திருக்காங்க. இப்பயே சொல்றோம், நீங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் திரை கவர்ச்சி மட்டுமே. நீங்கள் ஜெயிச்சதுக்கு காரணம் மாற்று அரசியல் என்று சொல்லி ஏமாத்தியது மட்டுமே, பார்த்து படித்தது மட்டுமே.
வெற்று தேர்தல் அறிக்கைகளை கொடுத்தது மட்டுமே. அதுக்கும் சொல்றாரு காரணம், விவசாயிகளை ஏமாத்திட்டோம்னு சொல்றாங்க, விவசாயிகளோட வாக்குறுதியை வந்து ப்ராப்பரா கொடுக்கணும்னா இப்போ உள்ள ப்ராப்பரா அது திமுக அதிமுக செஞ்சதெல்லாம் சரி செஞ்சுட்டு தானே கொடுக்கணும் அப்படிங்கிறார். இதெல்லாம் நீங்க சொல்லி 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது தேர்தலுக்கு முன்பு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் போதே விஜய் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்பதை வைத்து என் திட்டத்தை செய்ய நான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன், அதை வச்சு சாக்கு போக்கு சொல்லி என் திட்டத்தை செய்யாம இருக்க மாட்டேன்னு சொன்னது நீங்க. சம்பிரதாய ட்விட்டர் அரசியலும் சம்பிரதாய கடித அரசியலும் செய்ய மாட்டேன்னு சொன்னது நீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க கேள்வி கேட்காம இருக்க முடியும்? சொல்றாருங்க 6 மாதம் இடைவேளை தர நாங்க எந்த கட்சியிலும் சொல்லல, எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்றாரு. யாரு உங்களை சொன்னா 6 மாதம் இடைவேளை தர அரை மணி நேரத்துல இருந்தே கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிறாரு. இன்னும் இந்த பழி போடுகிற மனநிலையிலையும் மக்களை மேனிபுலேட் பண்ற மனநிலையிலும் தான் இருக்கிற ஒழிஞ்சு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரா அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கும். அவருடைய ஆணவ போக்கு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற ஆணவ போக்கும் பேச்சுல ஒரு மமதையும் தான் இருந்துச்சு தவிர சரியான நடைமுறையில இல்லை. அவர் பேச வேண்டிய விஷயம் என்னங்கிறதே தெரியல அவருக்கு. அப்படிதான் இருக்கு. 6 மாதம் கேள்வி கேட்கறதுக்குள்ள கேட்க கூடாதான். ஹனிமூன் பீரியடா? எது ஹனிமூன் பீரியடு? 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொல்லிட்டு 500 யூனிட் மின்சாரத்துக்குள்ள பயன்படுத்தினாதான் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொன்னதை கேள்வி கேட்கணுமா கேட்கக்கூடாது? தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டுன்னு புலம்புறாங்க. உங்களுடைய விஜய் தான் விடிவலம் போடுறாங்க. தமிழ்நாடு முழுக்க சென்னை பெரம்பூர் பகுதிகளில் உங்களுடைய தொகுதியில மின்வெட்டு, முக்கியமான புறநகர் பகுதிகளில் மின்வெட்டு. இதை பற்றி 6 மாதம் சென்று கேட்கணுமா இல்ல 4 நாள் அரை மணி நேரத்துல ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்கணுமா? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. 19 பாலியல் குற்றங்களுக்கு மேல நடக்குது. கோவையில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆக்கப்படுறா. அதுல அவருடைய தாயார் மது அறிந்தாங்கன்னு பொய்ய பரப்பி ஒரு பிஸ்கட்டுக்கு ஆசைப்பட்டு யாரு கூட வேணா போவாங்க அப்படின்னு உங்க ஆளுங்க தான் கமெண்ட் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது 6 மாசம் சென்று பேசுறதா இல்ல ஒரு நாள் சென்று பேசுறதா? இதுக்கப்புறம் போக போக விவசாயிகள் போராடுறாங்க, இதை பத்தி 6 மாசம் சென்று பேசுறதா ஒரு நாள்ல பேசுறதா? இது எப்படி எடுத்துக்கிறது? இது என்ன மனப்பான்மை? 6 மாசம் சென்றுதான் விமர்சிக்கணும், 6 மாசத்துக்கு உள்ள அரை மணி நேரத்துலயும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர் எதற்கும் துணிந்தவராக இருக்கணும். உங்களுடைய தவறை சுட்டி தான் காட்டுறோம் ஒழிஞ்சு நீங்க இது போலயே இருந்துடாதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். இவர் ஆட்சி இப்படிதான் போகும் அப்படின்னு சொல்றேன். பயணிக்கும் பாதையை மட்டும் தான் சொன்னேன். நீங்க காணொலியே சொன்னேன் 6 மாதம் இடைவெளி கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு. ஆனால் இந்த 15 நாட்கள்லயே ஆட்சி செல்லும் பாதையை வேணா நம்ம சொல்லலாம். அதைதான் சொன்னோம், அதுதான் விமர்சிச்சோம் ஒவ்வொருத்தரும். அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஏன் நாம் தமிழ் கட்சி கூட இருக்கலாம். அவர் எந்த கட்சின்னு சொல்லல, எல்லா கட்சியும் சொல்றாரு. அப்படி இருக்கும் பொழுது அதற்கான என்ன செஞ்சீங்க? அதற்கான வழிமுறை என்ன எடுத்தீங்க? சரி, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கோவையில 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆக்கப்பட்டிருக்கா. 4 இரட்டை கொலை நடந்திருக்கு. இந்த போன்ற விஷயங்களுக்கு குண்டு வெடிப்பு, இது போன்ற விஷயங்களுக்கு என்ன தீர்வை எடுத்தீங்கன்னா திமுக செஞ்சதுதானே நடந்துகிட்டு இருக்கு. எப்படி உடனே தீர்க்கிறது? என் மேல பழிய போடுறான் அப்படிங்கிறாரு. இப்பயே சொல்றேன், இன்னும் முதலமைச்சர் என்ற மனப்பான்மைக்குள்ளேயே தமிழ்நாடு முதலமைச்சர் வரல. மக்களை மேனிபுலேட் பண்றது இதெல்லாம் எப்படின்னா, நீ என்ன வேணா பேசுங்க, நான் பதில் கொடுக்க மாட்டேன், மக்கள் கொடுப்பாங்களாம். மக்கள் முதலமைச்சரா நீங்க முதலமைச்சரா? யார் ஆட்சி கட்டமைப்புல இருக்கா? இதெல்லாம் என்ன மனப்பான்மை, என்ன ஒரு புத்தி அப்படின்னு தெரியல. ஏன்னா முதலமைச்சர் என்பதற்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனாலதான் சில வார்த்தைகளை இங்க பேச முடியல. இல்லைன்னா எனக்கும் நல்லா வாயில வரும், ஆனா பேச முடியாது. ஏன்னா முதலமைச்சர் அப்படிங்கிற மரியாதை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களும் முதலமைச்சர் என்ற அரியணைகள் இருக்கும்போது மக்களை பார்த்து சரியா பேசணும். இது ஒன்றும் உங்க கட்சி கூட்டம் இல்லை, கட்சி தலைவர் அல்ல. எது வேணா பேசிட்டு போக. நீங்க ஒரு முதலமைச்சர் அப்படி இருக்கும்போது தற்கூறிங்க இருமை தற்கூறின்னு சொன்னா என் வாயில நல்லா வரும். என்ன வரும் வாயில? கவர்ச்சி காட்டுற நான் என்ன கவர்ச்சி காட்ட, நான் என்ன அப்படிங்கிறாரு. கவர்ச்சி காட்ட நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க என்ன கவர்ச்சி நடிகையா? இதுதான் கேட்கிறோம். நாங்க சொன்ன கவர்ச்சி என்ன, நீங்க சொல்ற கவர்ச்சி என்ன? நாங்க சொன்னது திரை கவர்ச்சி. திரை கவர்ச்சி தான் நான் இப்பயும் சொல்றேன். நீங்கள் வாக்களித்து வென்றதுக்கு காரணம் ஒரே ஒரு இது, நீங்க படத்தில் நடத்திருக்கீங்க, செதுக்கி வச்ச செலவோல இருக்கீங்க அப்படின்னு சொல்றது உங்க தொண்டர்கள் தான். நானா சொன்னேன். இறுதியாக சொல்லணும் அப்படின்னா, முதலமைச்சர் என்பவர் எதை பேசியிருக்கணும் திருச்சியில? நன்றி தெரிவிக்க போன இடத்துல நன்றி தெரிவிச்சுட்டு தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வை நான் எப்படி கொடுக்க போறேன்னு தான் பேசியிருக்கணும். வாயே திறக்கல. எதை? மேகதாது அணை. மேகதாது அணைகளை சொல்றாங்க கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு எந்த உரிமையும் இல்லை அணை கட்டுறதை கேட்க அப்படின்னு எதிர்த்து கேட்க அப்படிங்குது.
அதை எடுத்து ஒரு வார்த்தை செய்தியாளர்களை சந்திச்சு பேச திராணி இல்லை, சட்டமன்றத்துல பேச திராணி இல்லை, அறிக்கை விட மட்டும்தான் திராணி இருக்குன்னா நீங்க என்ன இங்க வந்து 40 பக்கம் ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சு பேசுறீங்க? ஏன் சட்டமன்றத்துல உங்களால பேச முடியல? மேகதாது அணையை எதிர்த்து திருவள்ளுவர் உடைக்கு காவி பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதை பத்தி நீங்க ஏன் பேசுற? தமிழ் தாய் வாழ்த்து தொடர்ந்து 3வது இடத்துல பாடப்பட்டது, அதற்கான சரியான இதை ஏன் நேரம் நின்று உங்களால பதில் சொல்ல முடியல? ஏன் வாய் திறக்கல? மின்வெட்டு, இதை நம்ம ஏற்கனவே கேட்டோம், மின்வெட்டை பத்தி நீங்க ஏன் பதில் சொல்லல? இடையில சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு உருவாக்குனீங்க தெரியுமா? அந்த திறப்பு விழா, அந்த துவக்க விழா, அதை நீங்கள் செய்வதற்கு ரத்து செய்து பிரதமர் மோடி அவர்களை பார்க்க போனீங்கல்ல, அங்க என்ன நடந்தது? தமிழ்நாட்டிற்காக எந்த கொண்டு போய் மனுவை கொடுத்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்தீங்க தெரியுமா? அவங்கள்ட்ட நிதி ஆலோசனை எவ்வளவு பண்ணீங்க? இல்ல 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, நான் ஒரு 6 மாசம் ஹனிமூன் போயிட்டு இருக்கேன், 10 லட்சம் கோடி கடனுக்கு வெள்ளை அறிக்கை தயாரிங்கன்னு சொன்னீங்களா? இதை பத்தி நாங்க என்ன நினைச்சுக்கிறோம்? ஒண்ணுமே இல்லையா? செய்தியாளர்கள் கூட அங்க சந்திக்கலையே, இதை பத்தி திருச்சியில பேசியிருக்கணும். வேஷம் வாய் கூட திறக்கால. ஆனா இதையும் நம்பிக்கொண்டு ரசிக்கக்கூடிய கூட்டம் இருக்கும் வரை திருத்த முடியாது, அது ஒண்ணுதான். இதையும் ரசிச்சு கொண்டு முதலமைச்சர் வந்து ஆங்கிறாரு, ஓய்ங்கிறாரு, வாயில நல்லா வந்துருங்கிறாரு, இதை போயிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் கட்சி தலைவராங்க, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளருங்கிறப்ப எப்படி பேசணும் அப்படிங்கிற வரமுறை இருக்கு. மரியாதை கொடுத்து பேசணும். எனக்கும் நல்லா வாயில வந்துருங்கிறல்ல, ஆனா பேசுனேனா இல்ல. முதலமைச்சருங்கிற ஒரு அரியணையிலிருந்து முதலமைச்சர் போல பேச கத்துக்கொள்ளுங்கள்.